இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம முடிய கருகருன்னு ஆக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தாங்க. இந்த ஹேர் டேயை நம்ம உடனடியா பயன்படுத்த முடியும். இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ரெண்டு பொருட்களை மட்டுமே சேர்க்க போறோம். இந்த ரெண்டு பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். ஸோ இந்த ஹேர் டேனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்ப வாங்க இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் நான். இதுல கரியாப்பழம் ஒன்று நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த கரியாப்பழம் பார்த்தீங்கன்னா சாதாரண பெட்டிக்கடையில் கூட கிடைக்குங்க. இதை நம்ம ஹேர் டை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கரியாப்பழத்தை வச்சு நம்ம செய்கிற ஹேர் டை நம்மளுடைய நரைமுடிகளை கருப்பா மாத்திடுங்க. இன்ஸ்டன்டா நம்மளுக்கு கருப்பு வருங்க. என்னால ரொம்ப நாள் என்னால வெயிட் பண்ண முடியாது, என்னுடைய நரைமுடிகள்லாம் டக்குன்னு கருப்பாகணும் அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறிடுங்க. இந்த கரியாப்பழத்தை கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு சிம்முலையே வச்சுட்டு கரைய விட்டுறலாங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க அப்படியே சிம்லேயே வச்சு நீங்க கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த கரியாப்பழம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம், அதை எப்படி அப்ளை பண்ணா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கரையட்டும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கரையறதுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கரைக்கக்கூடாதுங்க, நல்லா சிம்லேயே வச்சு கரைச்சிக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு கருகருன்னு ஒரு லிக்யூட் கிடைக்குது பாருங்கள். இந்த லிக்யூடை வச்சு தான் நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் எப்போ வேணும்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும், 2 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் தடவுன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் அப்படியே கருமையாக மாறிடும். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அப்போல்லாம் அதை நான் டச்சப் பண்ணிக்கலாம். உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே காணா போயிடுங்க. இந்த கரியாப்பழம் ஒரு நேச்சுரலான பொருள், அதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, முடிக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் படாமல் நம்ம தேய்ச்சிக்கலாம், இல்லை ஸ்கேல்பில் பட்டாலும் ஒன்றாகாது. இது இன்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நம்ம ஹேரில் மட்டும் படுற மாதிரி நம்ம தடவிக்கலாம். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கரையட்டும். இதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படிலாம் வராதுங்க. இதோட நம்ம வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த பொருளோட இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு எதுவுமே வராது. நம்மளுக்கு நேச்சுரலாக கருப்பு முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு வராது. இப்போ பாருங்கள் கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் நறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இதை நம்ம வடிகட்டி லிக்விடை மட்டுமே எடுத்துக்கலாம். நம்ம அந்த லிக்விடை வச்சு தான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். லைட்டாக வெதுவெதுன்னு ஆகட்டும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த லிக்யூட் தான் தேவை. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக டை செய்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். நிறையா எடுத்திங்கன்னா ரொம்ப லிக்யூடாக போயிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா கடுகையும் கருஞ்சீரகத்தையும் அரைச்சி நல்லா வறுத்துட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே கெட்டு போகாதுங்க. வருஷ கணக்கில் இதை நம்ம வச்சுக்கலாம். எப்போல்லாம் நரைமுடி இருக்கோ அப்போல்லாம் நம்ம எடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சூடோட நம்மளால கலக்க முடியாது இல்லையா, அதனால வெதுவெதுன்னு இருக்கு. இப்போ அந்த வெதுவெதுப்பு தன்மை இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கறியாப்பழத்தில் செய்கிற ஹேர் டை வந்து நம்மளுடைய நரமுடிகள் எல்லாத்தையுமே நல்லா கருப்பாக மாற்றிடுங்க. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். இதை நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ரெகுலராக இதை அப்ளை பண்ணிக்கலாம், எப்போ வேணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதில் வராதுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வந்து நைஸாக பண்ணிட்டோம். பாருங்க, இதை எடுத்து நீங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், தலையில் அப்படியே ஒட்டிடுங்க. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. ஆனால் இது ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயை சேர்க்கும்போது ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும், அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னே நல்லா பளபளன்னு கிடச்சிருக்கு பாருங்கள் ஹேர் டை. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. நல்லா ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.